500 கிலோ வெயிட் இருக்கிற இரும்பு பேட்டை வச்சு இந்த பொண்ணுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. இந்த பேட்டை வச்சு பிராக்டிஸ் பண்றது மூலமா உன்னால டேபிள் டென்னிஸ் கேம்லயும் வின் பண்ண முடியும்னு இந்த பொண்ணோட அப்பா மோட்டிவா பேசுறாரு. பிராக்டிஸ் பண்ற இடத்துல டிராகன் டீமை சேர்ந்த இந்த பையன் பால விடாம 999 தடவை அடிச்சு டாப்ல இருக்கிறான். யாரும் இல்லாத நேரத்துல இந்த பொண்ணு அதே மிஷின்ல விளையாடுறதுக்காக போறா. ஆனா இவ அடிச்ச ஒரே பால்ல அந்த மிஷினே உடைஞ்சிடுது. அங்க இருக்கிற கோச்லாம் இந்த மிஷினுக்கு என்ன ஆச்சுன்னு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அடுத்ததா இந்த டீம் வேர்ல்ட் லெவல் டென்னிஸ் காம்படிஷனுக்கு போறாங்க. அதுல இந்த பொண்ணுமே கலந்துக்கிறா. ஆனா அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாரும் பொண்ணோட காஸ்டியூமை பார்த்து இவளுக்கு திறமையே இல்லைன்னு நக்கலா சிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரியில என்னாச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேமும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அங்க இருக்கிற கண்ணாடி பாட்டில் எல்லாத்தையும் உடைக்கணும். டிராகன் டீமை சேர்ந்த இந்த பையனும் அங்க இருக்கிற எல்லா பாட்டிலையும் உடைச்சிடுறான். இதை பார்த்தா மத்த டீம்மேட்ஸ் எல்லாம் வாய பொழந்துட்டாங்க. அடுத்ததா இந்த பொண்ணுமே பார்ட்டிசிபேட் பண்றா. பட் பால் அடிக்க முடியாம மிஸ் பண்ணிடுறா. அடுத்த ரவுண்டு பிளேயரை சுத்தி எல்லா திசையில இருந்து பால் வரும். அதை அவங்க கரெக்டா அடிக்கணும். மத்த டீம் எல்லாம் சொதப்பினாலும் இந்த பையன் ரொம்பவே சூப்பரா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கடைசியில இந்த பொண்ணும் அந்த பையனும் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாங்க. வேணும்னு இந்த பையன் ஒரு பால் எடுத்து இவ மூஞ்சில அடிச்சிடுறான். அதுக்கு இந்த பொண்ணு கடைசி பால நெருப்பு வர்ற அளவுக்கு வேகமா அடிச்சு ஆப்பனண்டே பறக்க விட்டுடுறா. இந்த பொண்ணோட ஸ்ட்ரென்த்தை பார்த்த எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க.